என்னென்ன தக்காளி சார் ஆர்கானிக் முறையில வந்து நீங்க பயிர் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ? இப்போ வந்து இப்ப பண்ணியிருக்கிறது மட்டும் சொல்லலாம். ஏன்னா, இப்ப அந்த கோடைகால வெயிலினுடைய தாக்கத்துக்கு ஒரு சில ரகம் வரும், ஒரு சில ரகம் வராது. ம். அதனால பார்த்தீங்கன்னா, காட்டு தக்காளின்னு ஒண்ணு இருக்குது. இந்த ம். மஞ்ச கலர்ல இருக்கும் பாருங்க. இது ம். இவ்வளவுதான் இதனுடைய பருமனே இவ்வளவு தான் இருக்கும். ஓ! காடு தக்காளி. கோலி சைஸ் தான் சார் இருக்குது. ஆமா. ஆ. இதிலேயே கொடி தக்காளின்னு இன்னொன்னு இருக்குது. ம். இது கலர் வேற இருக்கும். இதுவும் பழம் தான், இதுவும் பழம் தான். இது கொடி தக்காளி. ரெட்டா இருக்கு. இது எல்லோ ஆமா. கலர்ல இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 6 மடிப்பு உள்ள தக்காளி. இந்த மடிப்பு தக்காளி வரும். ஓ! இதே அதுவும் பாத்தி சைஸ் அவ்வளோதான் வருமா? ஆ இல்ல இது இந்த சைஸ் வரும். இந்த ம். சைஸ் தான் வரும். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, பிகேஎம் 1ன்னு சொல்லிட்டு இது பெரியகுளம் ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து விடப்பட்ட ரகம் இது. ம். இது வரும் இந்த சம்மர்ல. ம். இதுக்கு அடுத்தது கோவை தக்காளின்னு இந்த தக்காளி வரும். ம். இது தவிர மடிப்பு தக்காளி, போலூர் மடிப்பு தக்காளின்னு இது போலூர் மடிப்பு தக்காளி. ம். இதுவும் மடிப்பு தக்காளின்னு சொல்லுவோம். இது ஒரு ம். தக்காளி. இந்த மாரி ஒரு 6, 7 ரகம் வரும். இந்த